ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஏர்ட்ராப் வந்து நல்ல ஒரு ஏர்ட்ராப் தான். அதாவது ஒரு ப்ரீட்டன் என்ற ஏர்ட்ராப் தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறோம். இன்றைக்கி அந்த ஏர்ட்ராப்பில் நம்ம வந்து அட்டன் பண்ணுற இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நமக்கு எல்லாம் தெரியும் டெலிகிராம் வந்து ஒரு சோஷியல் மீடியா. அவங்க வந்து ஒரு ஒரு வாலெட் ஒன்று க்ரியேட் பண்ணி மேக் பண்ணி, ஸோ அவங்களோட ஓன் கோயின் வந்து டொன் என்ற கோயின். இந்த கோயின் தான் அவங்களோட ஓன் டெலிகிராமோட ஓன் கோயின் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோயின் வந்து $645 ரன்னிங்கில் இருக்குது. இப்போ இதில் நம்ம என்ன பெனிஃபிட்னா, இது அந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணும்போது நம்ம வந்து டொன் காயின் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ரா பண்ணி அவங்க வாலெட்டுக்கு நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த வாலெட்டு நம்ம இங்கே நம்ம அந்த பைபிட் எக்ஸ்சேஞ்சில் வந்து வித்ட்ரா பண்ணி நம்ம இந்த செல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கண்டிப்பாக புரியும். ஒரு செகண்ட் ஸ்கிப் பண்ணால் அதோட புரியாமல் போயிடும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோ கிளம்பலாம். அது கிரிப்டோ டெக் தமிழ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதாக்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஏர்ட்ராப் வந்து நேற்றே நான் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன். பட் வீடியோ வந்து இப்போ தான் மேக் பண்ணிட்டுருக்கேன். அது இல்லாமல் நம்ம வந்து ஏர்ட்ராப் சில ஏர்ட்ராப் வந்து நம்ம வீடியோ ஷேர் பண்ணல. அதெல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக மாஸ்டர் வந்து நம்மளோட டெலிகிராம் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. எந்த ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப்பில் தான் ஷேர் பண்ணுவோம். லாஸ்ட் அந்த டப் மைனிங் இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். டப் மைனிங் எடுத்துக்கொண்டால் டப் மைனிங் வந்து லாஸ்ட் வந்து நோட் காயின் நினச்சி கூட பார்க்க நிறைய பேர் பெனிஃபிட் கிடைச்சிது. கிட்டத்தட்ட 300 யூஸ் தான் நமக்கு நோட் காயின் மேலே கிடச்சிருந்துச்சு. அந்த நோட் காயின் அதை வச்சு நம்ம வந்து இப்போ அதை வச்சு ஒரு சில ப்ராஜெக்ட் ஸ்கேமும் வந்திருக்கு, லெஜிட் வந்திருக்கு. இப்போ நம்ம இது வந்து ஃப்ரீ கான்செப்ட் தான். ஸோ நோட் காயின் எடுத்துக்கலாம். நோட் காயின் வந்து ஃப்ரீ கான்செப்ட் தான். இப்போ நமக்கு கிடைக்கிற எல்லாத்தையும் அதை நம்ம மைண்ட் பண்ண தான் வேணும். அதாவது டப் பண்ண தான் வேணும். ஒரு சில ப்ராஜெக்ட் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக லிஸ்ட் ஆகும்போது நமக்கு வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம லெஜிட் ஸ்கேமை கண்டிப்பாக கண்டுபிடிக்கல. ஒரு சிலது இல்லை ஸ்கேமாக போயிடலாம், ஒரு சிலது வந்து லெஜிட்டாக வந்துடலாம். ஸோ டப் மைனிங் எடுத்தபடி நம்ம எல்லாம் அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதுதான் கான்செப்ட். இப்போ வாங்க மெயினாக போவோம். இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி நான் வீடியோஸ் வந்து தமிழில் சொல்லியிருப்பேன். டெலிகிராம் அதாவது டொன் காயின் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டொன் காயின் வந்து நமக்கு ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் வாலெட் தேவை. அதாவது டெலிகிராம் வந்து ஓன் வாலெட்டாக தேவை. அது எப்படி நம்ம முதல்ல க்ரியேட் பண்ணுற பார்ப்போம். முதல்ல இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதல்ல இந்த வாலெட்னு அந்த ஒரு ஆப்ஷனில் இருந்து எங்கேயுமே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இதில் வாலெட் அந்த ஆப்ஷன்லே இல்லை. இதில் எப்படி வாலெட் க்ரியேட் பண்ணுறேன்டா, மேலே உங்களோட சர்ச் பார் இருக்கும். டெலிகிராமில் சர்ச் பார், அதை சர்ச் பார் கிளிக் பண்ணிவிட்டு வாலெட்னு டைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வாலெட் மேலே டைப் பண்ணால் அதில் நமக்கு இந்த இடத்துல வாலெட் வந்து ஒரு சிம்பிள் வந்து பார்த்தா தெரியும் நமக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணால் ஸ்டார்ட் கேட்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் வாலெட்ன்ட்டு இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு டிக்கை பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட வாலெட் வந்து இப்போ நம்மளோட இதில் அட் ஆகிட்டு லெட்ஸ் கோ கிளிக் பண்ணாவே ஓகே. ஸோ நம்மளோட வாலெட் வந்து நமக்கு இங்கே க்ரியேட் ஆகிட்டு நமக்கு. அதாவது டெலிகிராமோட வாலெட் இங்கே வந்து நம்ம வந்து அந்த ஏர்ட்ராப் பட்டன் பண்ணி வித்ட்ரா பண்ணும்போது இந்த டொன் காயின் வந்து நமக்கு இந்த சர்ச்சில் பார்த்தா இது டொன் காயின் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நமக்கு ஷோ ஆகும். இதை நம்ம சென்ட் பண்ணி நம்ம பிட்கெட் எக்ஸ்சேஞ்சில் பைபிட் எக்ஸ்சேஞ்சில் நம்ம வந்து அங்கே வித்ட்ரா பண்ணுற மாதிரி செல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்ம அங்கே செல் பண்ணால் ஓகே, இல்லை நம்ம இதில் ஸ்டேக் பண்ணாலும் ஓகே. இது நம்ம ட்ரஸ்ட் வாலெட் மெட்டா மாஸ்மா இது ஒரு அவங்களோட ஒரு வாலெட் தான். ஸோ எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் பார்த்தா அது நமக்கு தெரியும். இதில் முதல்ல வந்து இந்த வாலெட் ஆப்ஷனில் இப்போ இந்த வாலெட் ஆப்ஷன் அட் ஆகிட்டு நமக்கு தெரியும். இதில் சரியா வாலெட் ஆப்ஷன் அதில் அட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்மளோட டெலிகிராமில் தான் போவோம். ஜாயின் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த டெலிகிராம் போவோம். அதில் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து நம்ம போட் ஸ்டார்ட் ஆகும். இதில் ஸ்டார்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு வெரிஃபிகேஷனுக்காக அவங்க கேட்டிருக்காங்க. 83 -54 என்ன ப்ரைஸ் உண்டு, என்ன ஆன்சர் உண்டு. ஸோ நம்ம ஆன்சர் பண்ண பிறகு இதில் வந்து லேங்குவேஜ் கேட்குறேன். இதில் நம்ம இங்கிலீஷை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு 50 ப்ரீட்டன் டோக்கன் ரிசீவ் ஆகிட்டு நமக்கு பார்த்து தெரியும். இது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சப்ஸ்கிரைப் அவர் சேனல்ன்றது இதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. அதை கிளிக் பண்ணுறேன். கீழே நீங்கள் கிளிக் பண்ணோன்னா ஜாயின்ன்றது பார்த்தா தெரியும். இது ஜாயின் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து செக் த சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து அட் ஆகிட்டு பார்த்தா தெரியும் ஆகுது. இதுதான் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து 50 ப்ரீட்டன் டோக்கன் ரிசீவ் ஆகிருக்கு நமக்கு. இதுனா வந்து எப்படி இன்கேஸ் பண்ணுற முதல்ல ஏர்ன் ப்ரிட்டன்றது தான். இதை கிளிக் பண்ணுங்கள் முதல்ல. இது உங்களோட ரெஃபரல் லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு
ஷேர் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு கடைசி லாஸ்ட் வீடியோ சொல்கிறேன் உங்களுக்கு. ஏர்ன் ப்ரீ ரிட்டர்ன் இதை கிளிக் பண்ணுறேன். இதில் ரெக்கமெண்டட் 300 ப்ரீ ரிட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்கடா, அண்ட் இந்த ப்ரீட்டன்றது உங்களோட டெலிகிராம் யூசர் நேம் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி உங்கள் டெலிகிராம் யூசர் நேம் அதை மாற்ற சொல்லியிருக்காங்க. மாற்ற சொல்லிவிட்டு add your referral link to the bot in your telegram profile description. இந்த உங்களோட ரெஃபரல் லிங்க் அதை காப்பி பண்ணி உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சேவ் பண்ணிட்டு செக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களுக்கு 3 மினிட்ஸுக்குள்ள நம்ம வந்து செக் பண்ண கண்டினியூஸாக செக் பண்ணும்போது நமக்கு இது ஃபெயில் தான் வரும். இப்போ நீங்கள் ஆட் பண்ணி 3 மினிட்ஸுக்குள்ளே கொஞ்சம் லேட்டாக 2 மினிட்ஸ் அப்படி போல் செக் பண்ணும்போது நமக்கு சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஸ்டா நமக்கு இதில் வந்து நமக்கு ரிசீவ் ஆகிடும். நமக்கு ப்ரீட்டன் டோக்கன் நமக்கு இந்த இடத்துல நமக்கு ரிசீவ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் சேத போஸ்ட்ன்றது தானே, இதை கிளிக் பண்ணோடனே நமக்கு இதில் கண்டிப்பாக 3 பேருக்கு வந்து ஃபோர்வர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஃபோர்வர்ட் திஸ் போஸ்ட் 3 ஃப்ரெண்ட்ஸ்ன்ட்டு. இது அப்படியே என்ன செய்றீங்கன்னா ஒன்றும் செய்ய தேவையில்லை. இது அப்படியே இதில் போயிட்டு ஃபோர்வர்டு நமக்கு கீழே ஆப்ஷன் இருக்குது தானே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோர்வர்ட் இருக்குது. இந்த ரிப்பீனோட 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும். அவங்க கண்டிப்பாக அட்டன் பண்ண கிடையாது, சும்மா ஒரு ஷேர் மாதிரி ஃபோர்வர்ட் மாதிரி, அவ்வளோதான் இதில் வேலை. ஸோ நான் வந்து சும்மா ஒரு 3 பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டேன், ஃபோர்வர்ட் பண்ணிவிட்டேன். ஃபோர்வர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாது ஃபோர்வர்ட் அந்த 3 பேர் ஃபோர்வர்ட் பண்ணுற மாதிரி இருந்த டாஸ்க்கு அது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் அது வந்து ஒரு சின்ன பக் இருக்குது. என்னென்னா நம்ம உடனே வந்து செக்கை கொடுக்க உடனே வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாது, ஒரு 2 மினிட்ஸ்க்கு பிறகு செக் கொடுங்க, அப்போ தான் டாஸ்க் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லி இந்த நம்பர் 1 டாஸ்க் வந்து இதில் இதை சொல்லியிருந்தோம்னா நம்பர் 1 டாஸ்க் வந்து இதில் ரெக்கமெண்டட் 300 பேர் இருந்தது. அதாவது இது நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ப்ரீட்டன்ன்ற டைப் நம்ம நேமும் அந்த ரெஃபரல் லிங்கும் காப்பி பண்ணலாம். எப்படின்டா, ஸோ செட்டிங்கில் போய்ட்டு உங்கள் ப்ரொஃபைல் உங்களோட யுவர் நேம் வந்து உங்களோட நேமை போட்டு இங்கே தனியாக ப்ரீட்டன்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெஃபரல் லிங்கை உங்கள் யுவர் பயோவில் போட்டு ரெஃபரல் லிங்கை பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி கொடுங்க. சேவ் பண்ணிவிட்டு அங்கே செக் பண்ணுங்கள். கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு அந்த டாஸ்க்கை கொடுத்து ஒரு 3 மினிட்ஸ் பிறகு செக் பண்ணுங்க. அதுக்கு பிறகு கம்ப்ளீட் ஆகுது. பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிட்டு எனக்கு 300 பேட்டை வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க. பார்த்தா நமக்கு வந்து இப்போ இதில் வந்து டாஸ்க்கு 525 சம்திங் இருக்குது நமக்கு கிரெடிட். இப்போ நம்ம வந்து 3 டாஸ்க் பண்ணிக்கிட்டோம். முதலாவது 2 3 பண்ணியாச்சு. இப்போ அடுத்த இந்த டாஸ்க் இதை கம்ப்ளீட் பண்ணுவோம். ரீட்வீட் அண்ட் லைக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் இதை நான் பேஜுக்கு போகிறோம், ட்விட்டருக்கு. அதில் போய்ட்டு ரீபோஸ்டிங் கொடுத்துட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிடுவோம். இப்போ பேக் வரேன். உடனே கொடுக்காம ஒரு கொஞ்சம் லேட்டாக கொடுப்போம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இதில் இதுவும் கிரெடிட் ஆகிட்டு நமக்கு 45 போயிட்டோம். பேக் பண்ணுறேன். இதை ரீட்வீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ரீட்வீட் அண்ட் லைக் தான். இதுக்கு 35 போயிட்டோன்னு ஊற்றுவாங்க. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை போய்ட்டு இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். இங்கேயும் நம்ம வந்து ரீபோஸ்ட் இருக்கும், ஒரு லைக்கையும் பண்ணிடுவோம். இப்போ பேக் வரேன். கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் பிறகு செக் பண்ணுவோம். இப்போ செக் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பயும் ஃபெயில் தான் விழுது, கொஞ்சம் லேட் ஆகிடுங்க வரேன். இப்போ இன்னொரு செக் கிளிக் பண்ணுறேன். ஓகே, டாஸ்க் கம்ப்ளீட் வந்துட்டு இப்போ பேக் பண்ணுறேன். இப்போ நம்ம இதுன்னு கம்மி பண்ணி பார்த்து சேட் ரூமுக்கு ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் இதில் அந்த சேட் ப்ரைட்டோன்றதான இந்த இதில் பார்த்து இதை கிளிக் பண்ணிக்கிட்டா உடனே ஒரு டெலிகிராம் பேஜுக்கு போகும். இதில் வந்து இங்கிலீஷ் சேட்டுன்றது இதுக்கு இந்த இதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி கொடுங்க. இது ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பேக் வரேன். செக் த சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தா ஓகே, டாஸ்க் கம்ப்ளீட். இப்போ நான் இது பண்ணியாச்சு. அடுத்தது சப்ஸ்கிரைப் டு ஆர் மெயின் சேனல்ன்றது இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை சப்ஸ்கிரைப் பண்ணி போடுவோம். ஓகே, இதுன்னு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ பேக் வரேன். ஸோ நம்ம எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் நம்ம வந்து இப்போ வந்து மெயின் மெனுக்கு போவோம். இப்போ வந்து நமக்கு கிட்டத்தட்ட 665 ப்ரீட்டன் டோக்கன் வந்துடுது.
இதெல்லாம் ஓகே. இதில் நம்ம வாலெட்டை கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வாலெட்டை வந்து இதை நான் கிளிக் பண்ணோடனே இதில் வந்து லிங்க் த வாலெட் இதை கிளிக் பண்ணிக்கிட்டா என்டர் யுவர் டோன் வாலெட் அட்ரஸ் கேட்குறாங்க. இதை வந்து எங்கே எடுக்க போகிறோம்னா நம்ம வந்து ப்ரொஃபைலுக்கு பார்க்குற வாலெட் ஆப்ஷன் இருக்குது, அங்கே போய் டோன் வாலெட் அட்ரஸ் நம்ம எடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாலெட் வந்து ஆப்ஷன் இருக்குது, பார்த்து தெரியும். இதில் வாலெட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் மூவ் அசட்ஸ் இருக்குது, இதில் டோன் காயின் இருக்குது, இதில் ரிசீவ் அட்ரஸை எடுப்போம். ஓகே, இதில் வந்து காட்டியாக கொடுத்து காப்பி அட்ரஸை கொடுக்குறேன். ஸோ இதில் என்டர் யுவர் டோன் வாலெட் அட்ரஸ் எடுத்துறான், இதை கொடுத்து என்ட்ரை கொடுக்குறேன். வாலெட் அக்செப்டட்னு வந்துட்டு நமக்கு இதில் பேக்கை கொடுக்குறேன். அண்ட் நமக்கு இதில் வித்ட்ரா சர்வீஸ் தான் அந்த நமக்கு சர்வீஸ் தான் ரீச் பண்ணும்போது வித்ட்ரா கூட உடனே டொன் வாலெட்டுக்கு மினிமம் வித்ட்ரா உண்டு. நம்ம டொன் வாலெட்டுக்கு நமக்கு ரிசீவ் ஆயிரும். நமக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இதில் நமக்கு டொன் பேலன்ஸ் காட்டுது. இது நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சொல்லியிருக்கு. நம்ம அந்த உங்களோட ரெஃபரில் நீங்கள் வந்து ஒன்று செய்ய உங்கள் ரெஃபரில் நீங்கள் எடுத்து இப்போ டெலிகிராம் மல்டிபிளாக ஓப்பன் பண்ணலாம். டெலிகிராம் எல்லாம் மல்டிபிள் ஓப்பன் பண்ணலாம். அவங்க ரெஃபர் லிங்க் எடுத்து நீங்கள் வந்து ஒரு நிறைய உங்களை முடிஞ்ச அளவு உங்களோட ரெஃபரில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள், உங்களை மல்டிபிளாகவே. அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணும்போது உங்களோட டொன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, நம்மளோட மெயின் கான்செப்ட் வந்து இந்த ப்ரீ டர்ன் பிக் அந்த ஆப் தான். இது வந்து நமக்கு டோக்கன் அதாவது இந்த கோயின் லிஸ்ட் ஆகும்போது நம்ம விற்று பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கோயின் இவங்க தான் டோன் கோயின் வந்து நம்ம கொடுத்துட்ருக்காங்க. இதில் நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறோம்டா, இதில் இன்வென்ட்ரின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போது நமக்கு இது ஆல்ரெடி நமக்கு வந்து இதில் 665 பேலன்ஸ் இருக்குது. இப்போ இன்வென்ட்ரி இந்த கிளிக் பண்ணினோடனே இதில் ஸ்டோர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து வூட் பாக்ஸ்ன்றது பார்த்தீங்களா, வூட் பாக்ஸ் இதில் 500 பீட்டான், சில்வர் பாக்ஸ் அண்ட் கோல்டு பாக்ஸ். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வூட் பாக்ஸ் இப்போ உங்கள்கிட்ட ஆல்ரெடி 500க்கு மேலே இப்போ இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் ஆல்ரெடி நமக்கு 625 வூட் பாக்ஸ் நமக்கு கிடச்சிடும், டோக்கன் ஃப்ரீயாக கிடச்சிருக்கு நமக்கு. ஓகே, அப்போ இந்த வூட் பாக்ஸை நம்ம வந்து பெய்ட் பண்ணாண்டா, முதலாவது வூட் பாக்ஸ் 500 பீட்டான் கொடுத்து பெய்ட் பண்ணாண்டா நமக்கு வந்து டெய்லி வந்து 10 to 50க்குள்ளே நமக்கு இந்த பீட்டானுக்கு கிளைம் ஆகிட்டு இருக்கும். விளங்குதா? ஸோ 10 to 50க்குள்ளே கிளைம் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செகண்ட் பஸ்ஸில் 1500 பீட்டனை கொடுத்து நீங்கள் இதை பை பண்ணிக்கிட்டால் இந்த சில்வர் பாக்ஸுன்றது 1500 கொடுத்து பை பண்ணிட்டு அவங்களுக்கு 40லேருந்து 100க்குள்ளே நமக்கு வந்து டெய்லி வந்து நமக்கு கிளைம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது கிளைம் ஆகும் நமக்கு இதில் ப்ரீட்டனுடைய டாப். இந்த கோல்டு பாக்ஸை நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நான் வந்து கோல்டு பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் நான் எல்லாத்தையும் சொல்கிறது கோல்டு பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ஏன்டா இது நம்ம வந்து 1500 கொடுத்து அந்த கோல்டு பாக்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த கோல்டு பாக்ஸை வாங்குற மூலம் நமக்கு வந்து 75 150க்குள்ளே நமக்கு இந்த பீட் டோக்கன் கிடைக்கும். அதை விட 0.0 டோன் வந்து நமக்கு கிடைக்கும் ரிசீவ் ஆகணும் வாலெட்டில். அதில் அப்போ இதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ரீட்டன் டோக்கன் 1500. இப்போ நம்மகிட்ட ஆல்ரெடி இப்போ கிட்டத்தட்ட 600 சம்திங் நம்மகிட்ட இருக்குது. இப்போ இன்னொரு 600 700 கிட்ட நம்ம 900 சம்திங் நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும். அதை எப்படி ஏர்ன் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ரெஃபரல் நீங்கள் உங்களோட லிங்க் எடுத்து மல்டிபிள் ஏர்ன் பண்ணும்போது டொன் காயின் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அதே நேரத்தில் நமக்கு வந்து இந்த ப்ரீட்டன் டோக்கன் இதுவும் நமக்கு அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட ஒவ்வொரு இதுலேயும் 50 கெட் ப்ரீட்டன் உங்களுக்கு கிடைச்சிட்டு உங்களோட ரெஃபரில் ஜாயின் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும். அண்டு அதாவது உங்களோட டொன் காயினும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அதே நேரத்தில் நமக்கு வந்து இந்த ப்ரீட்டன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்படி இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு 1500 ஆல்ரெடி நம்ம 625 ஃப்ரீயாக கிடச்சிட்டு இப்படி நீங்கள் அந்த மல்டிபிளை கொடுத்து உங்களோட டெலிகிராமில் நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே வந்து இந்த இந்த ப்ரீ டோக்கன் நமக்கு இது இன்க்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வந்து கோல்டு பாக்ஸ் பை பண்ணுவோம். பை பண்ணால் நமக்கு டெய்லி வந்து இந்த ப்ரீட்டனும் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து டொன் காயின் நமக்கு டெய்லி கிடைக்கும். அதே நேரம் நீங்கள் மல்டிபிள் ஓப்பன் பண்ணுவீங்க. அப்படி அந்த ஓப்பன் பண்ணும்போது அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணும். அதுலேயும் உங்களுக்கு ப்ரீட்டன் ஒன்று உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த டோக்கன் உங்களுக்கு 625 சம்திங் நீங்கள் கிடைக்கும். அந்த 625 சம்திங் கிடைச்சின்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா 500 அந்த இன்வென்டரியில் போய்ட்டு 500 அந்த பாக்ஸை நீங்கள் வாங்கி விட்டீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு அதை கிளைம் ஆகிட்டு இருக்கும். அதோ ஒரு சைட் வந்து நீங்கள் ஒரு சைட் வந்து அதை விட்டுட்டு அதை மெயினாக விட்டு மெயின் கான்செப்ட் டெலிகிராம் உங்களோட இது வந்து இதுதான். அதனால் நீங்கள் இதுதான் உங்களுக்கு 1500 சம்திங் வந்து இந்த ரெஃபரை கொடுத்து நீங்கள் அங்கே ஜாயின் பண்ண போகிறீங்க. அந்த 1500 சம்திங் இதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா டெய்லி டவுன் காயினும் ரிசீவ் ஆகும். அதே நேரத்தில் நமக்கு இது இந்த ப்ரீட்டன் டோக்கன் ரிசீவ் ஆகும். ஸோ இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி கண்டிப்பாக இப்போ உங்கள் லைஃப்பில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் டெலிகிராம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு சின்ன வேலை தான் அது. ரெஃபரில் கொடுத்துட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது தான் வேலை செய்யும்போது நமக்கு இந்த டொன் காயின் இந்த சம்திங் இது நம்ம 1500 அந்த கோல்டு பாக்ஸாக வாங்கிட்டோம்னா சரி, ஓகே. இதுதான் இதில் மெயின் கான்செப்ட்டு. ஸோ நமக்கு இது வந்து ஃபியூச்சரில் வந்து லான்ச் ஆகிருக்கு. இதுதான் மெயின் கான்செப்ட். அதோட நம்ம டொன் காயின். ஸோ யாரும் மிஸ் பண்ணிட வேணாம், ஃப்ரீ கான்செப்ட் தான்.
அண்ட் எனி டவுட் தான் கண்டிப்பாக டெலிகிராம் கீழே நம்மளோட ஐடி கொடுத்துருப்போம், டெக்ஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ண இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எது இருந்தாலும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கணும், வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க. அது இல்லாமல் வாட்ஸ்அப் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.